இதுவும் கிட்டத்தட்ட உன் ஸ்டைல் தான். நீ எப்படி ஜிந்தாவை சுட்டு கொன்னியோ அதே மாதிரி தான். ஒரு அக்யூஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரே சுட்டுட்டு ஓடனா அவனை சும்மா விட்டுலாமா? அவனுக்கே இந்த முடிவுன்னா உனக்கு உன்ன மாதிரி ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்க அதிகாரிகள் தப்பு பண்ணும் போதெல்லாம் இந்த நாட்டுல தண்டிக்கப்படுறதா எனக்கு தெரியல. ஆனா இந்த பகவத்சிங்கோட தேசப்பற்றுக்கு முன்னால நீ கண்டிப்பா தண்டனை அடைஞ்சே தீரணும். கரெக்டா சட்டையா? கரெக்டா யூனிஃபார்ம்? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நடந்ததெல்லாம் மிஸ்டர் விஜயன் சொன்னாரு. அவங்க அம்மாவை கொன்னதுனால சண்முகத்தை பழி வாங்கன்ற ஒரே எண்ணம் தான் பகவத்சிங்க்கு இருந்தது. சண்முகம் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விட்னஸ். அதனால நான் தடுக்க போனேன். அதுக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான் சார். என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து என்னை இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டானே சார். கவலைப்படாதீங்க, என் தலைமையில உங்க பொண்ணு கல்யாணம் கிராண்டா நடக்கும். உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்றேன் சார். உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்றேன். என்ன அங்க இருந்து பாக்குறேன்? வாங்க. அன்னைக்கு மிலிட்டரியில ஒரு சின்சியர் ஆபீசர் கர்னல் பகவத்சிங், இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பகவத்சிங். ஆனா அதுக்கு கவர்மெண்ட் தந்த பரிசு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுற அதிகாரிகள் இருக்க வரைக்கும் இந்தியா ஜிந்தாபாத் இல்ல, இந்தியா ஓகயா. நம்ம ரவியை சுட்டுக் கொண்டது யார் தெரியுமா? டேவிட். நம்ம அம்மாவை கொண்டது வெசல்ஸ் ஃபேக்டரி ஓனர் சண்முகம். இதுல தலைவர் கேடிஆருக்கும் பங்கு இருக்கு. நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் நான். ஆனா இதுக்கு எனக்கு கிடைச்ச ப்ரமோஷன் சஸ்பெண்ட் ஆர்டர். நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியுங்க?
தமிழ் கத்துக்கிட்டேன். ஆனா யாரோட முதல்ல பேசணும்? நம்ம ரவியை சுட்டுக் கொண்டது யார் தெரியுமா? டேவிட். கையில செல்லுறாரு கூட ரெண்டு சுட்டிட்டாரு. பின்னால சுத்துறாரு பெங்களூரு ரெட்டிக்காரு. கையில செல்லுறாரு கூட ரெண்டு சுட்டிட்டாரு. பின்னால சுத்துறாரு பெங்களூரு ரெட்டிக்காரு. முன்னாலதான் இவ மாதுரி தீட்சித்தான், பின்னாலதான் ஒரு மாதிரி மாதிரி மாதிரிதான். கையில செல்லுறாரு கூட ரெண்டு சுட்டித்தாரு. பின்னால சுத்துறாரு பெங்களூரு ரெட்டிக்காரு. வட்டங்கள் போட்டு போட்டு குற்றங்கள் செய்கின்றோரை சட்டத்தில் தப்பித்தாலும் தர்மம் விடப் போவதில்லை. கையில செல்லுறாரு கூட ரெண்டு சுட்டித்தாரு. பின்னால சுத்துறாரு பெங்களூரு ரெட்டிக்காரு. மைப்பாரு மச்சம் உள்ள கைப்பாரு. கண்ணில் செய்வேன் கேரோதான், இன்னுக்கு ஹீரோனா. மூடிய கைகளுக்குள் முத்துக்கள் தான் இருக்கும். முத்தென்று நீ நினைத்தால் முள்ளும் கூட உள்ளிருக்கும். தண்ணீரால் மாற்றும், தண்ணீரால் மாறிக்கொள்ளும், தண்ணீரால் மாறும் போது பாலும் வந்து தீர்ப்பு சொல்லும். கையில செல்லுறாரு கூட ரெண்டு சுட்டித்தாரு. பின்னால சுத்துறாரு பெங்களூரு ரெட்டிக்காரு. முன்னாலதான் இவ மாதுரி தீட்சித்தான், பின்னாலதான் ஒரு மாதிரி மாதிரி மாதிரிதான்.
கையில செல்லுவாரு கூட 2 சுட்டித்தாரு பின்னால சுத்துறாரு பெங்களூரு ரெட்டிக்காரு மண்டபத்துல பாம்பு இருக்கு, எல்லாரும் வெளியே ஓடிடுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா உங்களை காப்பாத்தினால அதுவே ஒரு ஒரு அர்த்தமான வாழ்க்கை ஆயிடுச்சு. சார், நீங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்காக இவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்ல இறங்கி இருக்கான் பகவத் சிங். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சுட முயற்சி பண்ண தீவிரவாதி ரவி உங்க பிரதர் சார். இப்ப செத்து கிடக்குறால இவர் ரவியோட வைஃப். ஆக மொத்த குடும்பமே தீவிரவாத குடும்பம் சார். டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா தீவிரவாதிகளுக்கும் பகவத் சிங்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. ஓகே சார்.